விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் குடும்பத்திற்கு நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக பிரபாகரனின் மகன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பதிவுகள் உலக தமிழர்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இந்த செய்தியில் பார்க்கலாம். உள்நாட்டு போரில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் இராணுவத்தால் கொல்லப்பட்டதாக 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இலங்கை அரசு அறிவித்தது. அந்த போரில் பிரபாகரனின் மனைவி மதிவதனி, 2 மகன்கள், மகள் துவாரகா ஆகியோரும் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் இதை ஏற்க மறுக்கும் தமிழீழ ஆதரவாளர்கள் சிலர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாகவும் அவர் விரைவில் வெளியே வருவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் செய்தியாளர்களை சந்தித்த பழநெடுமாறன் மற்றும் கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோர் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் என அறிவித்தது இந்தியாவிலும் இலங்கையிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதுக்கும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் என்ற கூற்றை இலங்கை இராணுவம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் வைகோ, சீமான் ஆகியோரும் பிரபாகரன் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்ற கருத்தை வெளிப்படுத்தினர். அவங்க சொன்னாங்கன்னா அவங்க புலிகளுக்காகவே வாழ்ந்தவங்க, அதனால் இது மர்மமாகவே இருக்கிறார் இல்லை இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கடந்த ஆண்டு இலங்கை தமிழர்களால் மாவீரர் தினமாக கடைபிடிக்கப்படும் நவம்பர் 27ஆம் தேதியன்று பிரபாகரனின் மகள் துவாரகா பேசியதாக வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த காணொளி உண்மை என கூறி தமிழீழ ஆதரவாளர்கள் ஒருபுறமும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட போலி காணொளியாக இருக்கலாம் என சில தமிழ் அமைப்புகளும் மறுப்பு தெரிவித்தன. இத்தகைய சூழலில் தனது குடும்பத்தின் சார்பில் சித்தப்பா குடும்பத்திற்கான நினைவு தினத்தை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்க விரும்பும் அன்பிற்குரிய தமிழ் மக்கள் விருப்பம் என கமெண்ட் பதிவிடலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பத்தின் சார்பில் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்தின் சார்பில் எனது சித்தப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் குடும்பத்தினருக்கு வணக்க நிகழ்வினை, நினைவு தினத்தினை மிக விரைவில் முன்னெடுக்க இருக்கிறோம். மேலதிக விவரங்கள் மிக விரைவில் தங்கள் அனைவருக்கும் அறிய தருகிறோம். இத்தகவலை உலகத் தமிழர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. காலங்கள் கடந்தும் பிரபாகரன் மரணம் குறித்த மர்மங்கள் நீடிக்கும் நிலையில் பிரபாகரனின் குடும்பத்தாரின் இந்த முடிவு நீண்டகால சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மறைந்த தனது தந்தையின் குரலை அனுமதியின்றி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் படத்தில் உபயோகித்திருப்பதாக பிரபல பாடகரின் மகன் சிவப்பு கொடி தூக்கியிருக்காரு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு செய்தி தொகுப்பில். தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியை உலகமே அனுபவித்து கொண்டாடி கொண்டிருக்கும் இதே வேளையில் அதில் ஒன்றான ஏஐ தொழில்நுட்பத்தை சற்று பதற்றத்துடனே பல நாடுகளும் கையாண்டு வருகின்றனர். இதற்கு இந்தியாவில் அரங்கேறிய சில சம்பவங்களே எடுத்துக்காட்டு. பிரபல நடிகையான ராஷ்மிகா மந்தனாவின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்தது, அரசியல் தலைவர்களின் குரலை மறு உருவாக்கம் செய்து அவர்கள் பேசியது போல் இணையத்தில் பரப்பியது என ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். இதனால் ஒரு சம்பவத்தின் நம்பகத்தன்மையை கண்டறிவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும், உணர்வு பூர்வமான பல விவகாரங்கள் கேலி கூத்தாவதாகவும் கூறி பலரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பிரபல பாடகரான மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலை அனுமதியின்றி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பதாக அவரின் மகன் எஸ்பிபி சரண் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு திரைப்படமான கீடா கோலா என்ற படத்தில் அந்த படத்தின் இசையமைப்பாளர் விவேக் சாகர் எஸ்பிபியின் குரலை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மறு உருவாக்கம் செய்து பயன்படுத்தி இருப்பது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய இசையமைப்பாளர் விவேக் சாகர் எஸ்பிபியின் குரலை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் படத்தில் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு எஸ்பிபி சரண் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்.
மறைந்த தனது தந்தையின் குரல் தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் திரையுலகில் வலம் வருவது மகிழ்ச்சியான விஷயம்தான் என்றாலும் தங்களுக்கு தெரியாமல் முறையாக அனுமதியும் பெறாமல் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டது எங்களை வேதனையடைய செய்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். வணிக சுரண்டலுக்காக ஒரு லெஜண்டின் குரல் இவ்வாறு பயன்படுத்தப்படுவது முறையல்ல எனவும், இதனால் தற்போதைய மற்றும் வருங்கால பாடகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட சரண், தனது தந்தையின் குரலை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்டு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும் ராயல்டியில் ஒரு பங்கும் தர வேண்டுமென இசையமைப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மையில் வெளியான நடிகர் ரஜினிகாந்தின் லால் சலாம் திரைப்படத்தில் பிரபல பாடகர்களான பம்பா பாக்கியா மற்றும் ஷாகுல் ஹமீதின் குரலை AI தொழில்நுட்பத்தின் மூலம் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பயன்படுத்தியிருந்ததும், இதற்கு அவர்களின் குடும்பத்தாரிடமிருந்து அவர் முறையான அனுமதி பெற்றதும் தக்க சன்மானம் வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிற்கான பணிகளை தீவிரமா செஞ்சுட்டு வர நிலையில தொண்டர்களையும் தன் கட்சியில் இணைக்கும் பணிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதை பற்றி விரிவாக இந்த ஒரு செய்தி தொகுப்பு அலசுகிறது. நீண்ட நாட்களாக சினிமாவில் அரசியல் பேசி வந்த நடிகர் விஜய் எப்போது நிஜத்தில் களமிறங்குவார் என்ற கேள்விக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி புதிய கட்சி தொடங்கி விடையளித்தார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதன் மூலம் நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக அவதாரம் எடுத்தார். கட்சி பெயரை அறிக்கையாக வெளியிட்டது முதலே விமர்சனங்களை சந்தித்து வந்தார். கட்சி பெயரில் இலக்கண பிழை, ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் பிழை, அறிக்கையில் பிழை என அவரது அறிவிப்புகள் விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. அதேவேளையில் நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்க 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலே தனது டார்கெட் என கூறியதோடு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என நழுவிக்கொண்டார். இந்நிலையில் கட்சி பெயரின் இலக்கண பிழையை திருத்தி தனி அறிவிப்பை வெளியிட்டு மீண்டும் சர்ச்சைக்குள்ளானார். இதற்கிடையில் சென்னை பனையூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உட்கட்டமைப்பு மற்றும் பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சியின் முதல் மாநாடு நடத்துவது குறித்து ஆர்வம் தெரிவிக்க அதற்கு கட்சி தலைமை ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டுள்ளது. அதற்கு தனியாக கைட்லைன்ஸும் வெளியிட்டுள்ளது. முதற்படியாக தமிழ்நாட்டில் 100 மாவட்ட பொறுப்பாளர்களை கட்சி தலைமை முடிவு செய்துள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கும் தனியாக 234 பொறுப்பாளர்களை நியமிக்க உள்ளது. நியமிக்கப்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் செயல்பட வேண்டும் என திட்டவட்டமாக கூறியுள்ளது கட்சி தலைமை. அத்துடன் உறுப்பினர் சேர்க்கைக்காகவே பிரத்யேகமாக புதிய செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாம். இதன்படி 234 தொகுதிகளில் உள்ள பொறுப்பாளர்களும் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் எனவும், உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்டினால்தான் மாநாடு குறித்து முடிவு என திட்டவட்டமாக கூறியுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் தற்போதைய நிலவரப்படி கட்சியை பதிவு மட்டுமே செய்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பின்பு முக்கிய முடிவுகளையும் தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவிக்க உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இப்போதைக்கு விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக பேசப்படுகிறது. இந்த ஆண்டு விஜய்க்கு 50வது பிறந்த நாள் என்பதால் அன்றைய தினமே கட்சிக் கொடி, கொள்கைகள் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளுடன் பல ஸ்பெஷல் அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரான் திரைப்படத்தின் டீசர் வெளியான நிலையில தமிழகத்தில் அந்த டீசருக்கான எதிர்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க நிலையில அதை பற்றின பின்னணிகளை பற்றியும் இந்த ஒரு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அதில் வெற்றி கண்டு வீர மரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் பயோபிக்காக உருவாக உள்ளது அமரன் திரைப்படம். இதில் முகுந்த் வரதராஜனாக சிவகார்த்திகேயன் நடிக்கும் நிலையில் இப்படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தின் டீசர் அண்மையில் யூடியூபில் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர செய்தது. சிவகார்த்திகேயனின் நேர்த்தியான நடிப்பு, காதுகளை துளைக்கும் குண்டு சத்தம், அதகளப்படுத்தும் இராணுவ வீரர்களின் அச்சமென்பதில்லையே கோஷம் என டீசர் முழுவதும் கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அடங்கியுள்ளது. இந்நிலையில்
டீசர் வெளியான ஓரிரு நாட்களிலேயே படத்திற்கு எதிராக சர்ச்சை கிளம்பியது. டீசர் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமைந்தாலும் அதில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகள் குறித்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டீசரில் இடம்பெற்றுள்ள வசனங்களும் காட்சிகளும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது போல் அமைந்துள்ளதாக எதிர்ப்புகள் கிளம்பின. ஏற்கனவே கமலின் விஸ்வரூபம், உன்னை போல் ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்கள் எதிர்ப்பை சம்பாதித்த நிலையில் அமரன் திரைப்படத்தின் டீசரில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் சர்ச்சைக்கு இடமளித்து உள்ளதால் கமல் மீது கண்டனங்கள் வலுக்கின்றன. அவரது தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸை கண்டிக்கும் வகையில் கமல் உருவப்படத்தை எரித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு இந்தியா கூட்டணியில் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இடமளிக்க கூடாது என கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். அமரன் திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயனை கண்டிப்பதாகவும் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் தற்போது கேரளா ஸ்டோரிஸ் போன்ற படங்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை தூண்டும் விதமாக அமைந்துள்ளதால் அமரன் திரைப்படமும் அதே போன்று வெறுப்பை தூண்டும் படமாக அமையும் என குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் அமரன் படம் தடை செய்யப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் இஸ்லாமிய அமைப்புகள் எச்சரித்து உள்ளன. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி நகர்ந்து வரும் அமரன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி கூட இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதற்குள் சர்ச்சையில் சிக்கியுள்ளது படக்குழுவை கவலையுற செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பஞ்சாப் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான சித்து மீண்டும் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதை பற்றி இந்த ஒரு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து அடுத்து பஞ்சாபிலும் சில முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக பக்கம் தாவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பஞ்சாபை சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான மணீஷ் திவாரி பாஜகவில் சேர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது பஞ்சாப் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான நவ்ஜோத் சிங் சித்து மற்றும் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. சுமார் 20 ஆண்டு காலம் அரசியலில் பயணித்து வரும் சித்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியதே பாஜகவில் இருந்துதான். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக அமிர்தசரஸ் தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கி வெற்றி பெற்றவர். 2014ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 3 முறை அமிர்தசரஸ் தொகுதியின் பாஜக எம்பியாக தொடர்ந்தார். பின்னர் பாஜகவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கட்சியை விட்டு விலகியவர் கடந்த 2017ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ராகுல் மற்றும் பிரியங்கா காந்திக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்டார். ஆனாலும் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர்களுடனான சித்துவின் உறவு அவ்வளவு சுமூகமாக இல்லை. உள்ளூர் தலைவர்களுடன் மோதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் மீண்டும் சித்து பாஜகவில் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமிர்தசரஸ் தொகுதியில் நிறுத்த பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் பாஜகவில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவரை பாஜகவின் நட்சத்திர தொகுதியாக விளங்கும் குர்தாஸ்பூர் தொகுதியில் முன்னிறுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு குர்தாஸ்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் முன்னிறுத்தப்பட்ட மறைந்த பிரபல பாலிவுட் நடிகர் வினோத் கண்ணா 4 முறை எம்பியாக தேர்வாகியிருந்தார். தற்போது அந்த தொகுதியின் எம்பியாக இருக்கும் பிரபல பாலிவுட் நடிகர் சன்னி தியோல் தனக்கு அரசியல் மீது நாட்டமில்லை என்றும் இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அறிவித்து இருந்தார். இந்நிலையில் சன்னி தியோலுக்கு பதிலாக பிரபல நட்சத்திரமான யுவராஜ் சிங்கை பாஜக அங்கு களமிறக்கலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.